கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி வேலூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் அடுத்த நொடியே சென்னை பனையூர் இல்லத்துக்கு சென்றது பெரும் விமர்சனங்களை எழுப்பியது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் பாஜக, அதிமுக கட்சிகள் விஜய்க்கு ஆறுதல் கூறின. சம்பவம் நடந்து 4 நாட்களுக்கு பின் வீடியோ வெளியிட்ட தாவேக தலைவர் விஜய் தனக்கு ஆதரவளித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி என பாஜக, அதிமுக தலைவர்களின் பெயரை குறிப்பிடாமல் கூறினார். முன்னதாக விஜய் கட்சி தொடங்கியது முதலே திமுக, பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். ஆனால் காங்கிரஸ் குறித்து அவர் ஏதும் விமர்சித்ததே இல்லை. மற்றொரு பக்கம் ராகுல் காந்தியுடன் விஜய்க்கு நல்ல நட்பும் தொடக்கம் முதலே உள்ளது. இதனைத் தொடர்ந்தே கரூர் துயர் குறித்து உடனே விஜய்க்கு போன் போட்டு விசாரித்தார் ராகுல் காந்தி. தாவேக தரப்பில் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலரோடு பேசப்பட்டதாகவும் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி உள்ளிட்ட ஆஃபர் கொடுக்க விஜய் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்தே தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சில தாவேகவோடு கூட்டணி வைப்பது ஒன்றும் பாவமில்லையே என பொடி வைத்து பேச ஆரம்பித்தனர். பாஜக, காங்கிரஸ் மட்டுமின்றி பாமக, அமமுக, ஓபிஎஸ், தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் தாவேகவுடனான கூட்டணி ஆப்ஷனை இன்னும் மூடவில்லை. எனவே தேர்தல் நெருக்கத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கூட்டணி அமையவும் வாய்ப்புள்ளது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட சாணார்பாளையம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அவரை வரவேற்கும் வகையில் அதிமுகவினர் மட்டுமின்றி பாரத ஜனதா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் தங்களது கொடிகளை ஏந்தியவாறு நின்றனர். இதனிடையே அந்த கூட்டத்திற்குள் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சிலரும் தங்களது கொடியை ஏந்தி நின்றனர். அப்போது கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக மு.க.ஸ்டாலின் கூறி வருகிறார். அது வெற்றி கூட்டணி, ஆனால் நமது கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் அவர் தெரிவித்தார். இதோ பாருங்க, தாவேகா கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாங்க, எழுச்சி, ஆரவாரம் என அவர் பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, குமாரபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் ஆரவாரம் உங்களுடைய செவிகளை துளைக்கும் எனவும் அவர் தங்களது கூட்டணியை நம்பி இருப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். மீண்டும் ஆட்சியை அமைத்துவிடலாம் என்று கனவு காண்பதாகவும் அவரது கனவு காணல் நீராக போகும் எனவும் அவர் கூறினார். கரூரில் திட்டமிட்டு சதி நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது என கூறிய இபிஎஸ், இதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என வலியுறுத்தி வருகிறோம் எனவும் கரூர் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு நியாயம், உண்மை தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அப்போதுதான் இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற உண்மை வெளிவரும் எனவும் அவர் கூறினார். அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சிரித்தபடி கூறிய வார்த்தையால் கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணத்திலும் தாவேக தொண்டர்கள் சிலர் தங்கள் கட்சி கொடியை ஏந்தி வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் விவகாரம் மூலமாக தாவேக தலைவர் விஜயை நெருங்க முடியும் என்று பாஜக கணக்கிட்டது. பாஜகவுடன் நெருக்கம் காட்டினால் அது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று விஜய் முன்னதாக கருதியிருக்கிறார். இதனால் தொடக்க நிலையிலேயே விஜய் பாஜகவிடம் உதவியை நாடுவதை தவிர்த்திருக்கிறார். இதனால் அண்ணாமலையின் பேட்டி மூலமாக அறிய முடிந்ததாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் கரூர் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே விஜய்க்கும் தாவேகாவிற்கும் ஆதரவாக எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். இதன்பின் பாஜகவினர் அனைவரும் ஒரே குரலில் விஜய் மீது தவறு இல்லை, திமுக மீதுதான் தவறு என்று கூறி வந்தனர். ஆரம்பத்தில் இருந்தே பாஜகவை கடுமையாக சாடி வந்த விஜய் திடீரென பாஜக, அதிமுக பக்கம் சாய்வதாக தகவல் வெளியானது. கரூர் துயர சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவளித்த இரு கட்சிகள் பாஜக, அதிமுக மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் விஜயின் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.